பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரசங்கி புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரசங்கி 6ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 20 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்த ஒருவனுக்கு தேவன் எதை கொடுக்கவில்லை? விடை: அவைகளை அனுபவிக்கும் சக்தியை. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 2. அனுபவிக்கும் சக்தி இல்லாத ஒருவனின் ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பவன் யார்? விடை: அந்நிய மனுஷன். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. அனுபவிக்கும் சக்தி இல்லாத ஒருவனின் ஐஸ்வர்யத்தை அந்நிய மனுஷன் அனுபவிப்பது எப்படி இருப்பதாக பிரசங்கி கூறுகிறார்? விடை: மாயையும் கொடிய நோயுமாய். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருவது எது? விடை: செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்த ஒருவனுக்கு தேவன் அதை அனுபவிக்கும் சக்தியை அந்நிய மனுஷனுக்கு கொடுப்பது. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 5. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவனுக்கு பிரேத கல்லறை இல்லாமல் போகுமானால் அவனை பார்க்கிலும் எது வாசி? விடை: கருவழிந்த பிண்டம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. மாயையாய் தோன்றி இருளிலே மறைந்து போய்விடுவது எது? விடை: கருவழிந்த பிண்டம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 7. கருவழிந்த பிண்டத்தின் பேர் எதால் மூடப்படும்? விடை: அந்தகாரத்தால். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. கருவழிந்த பிண்டம் டேஸ் கண்டதுமில்லை டேஸ் அறிந்ததுமில்லை. விடை: சூரியனை கண்டதுமில்லை ஒன்றையும் அறிந்ததுமில்லை. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. தீர்க்காயுசை பெற்றவனுக்கு இல்லாத ஒன்று இதற்கு உண்டு. அது எது? ஒன்று எது? விடை: அமைச்சல் கருவழிந்த பிண்டத்திற்கு உண்டு. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஒருவன் டேஸ் வருஷம் பிழைத்திருந்தாலும் டேஸ் நன்மையையும் காண்பதில்லை. விடை: 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையையும். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. எல்லாரும் டேஸ் போகிறார்கள் அல்லவா? விடை: ஒரே இடத்துக்கு. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் டேஸ் தானே. விடை: வாய்க்காகத்தானே. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. எதற்கு திருப்தி இல்லை? விடை: மனுஷனின் மனதுக்கு. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. டேஸ் பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? விடை: மூடனை பார்க்கிலும். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. ஏழை எதை அறிந்திருக்கிறான்?
விடை ஜீவனுள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்வதை. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 16. ஆசையானது டேஸ் தேடுகிறதை பார்க்கிலும் டேஸ் நலம். விடை அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 17. டேஸ் எவனும் தோன்றும் முன்னே பேரிடப்பட்டிருக்கிறான். விடை இருக்கிறவன் எவனும். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 18. யாரோடே போராட மனுஷனால் கூடாது. விடை தன்னிலும் பலத்தவரோடே. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 19. எதை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறது. விடை மாயையை பெருக பண்ணுகிற. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 20. மனுஷனின் ஜீவ காலத்தை பிரசங்கி எதற்கு ஒப்பிடுகிறார். விடை நிழலுக்கு. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.